ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுத்தமாவே இல்லாத ஈஸியான ஒரு மெதுவடை தான் எப்படி செய்யுதுன்றது பார்க்க போகிறோம். நம்ம ஊற வைக்கவும் தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லை. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மெதுவடை வெளியில் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மெதுவடையை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ மெதுவடைக்கு நம்ம மாவு கரைச்சிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கொழுக்கட்டை மாவும் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாகவும் இருக்கலாம், நம்ம கடையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. அதில் நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் நான் மோர் சேர்த்துக்கிறேன். தயிர் இருந்தால் கூட நீங்கள் அதை நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்தீங்கன்னா கட்டியே இருக்கக்கூடாது. இதில் கட்டி இல்லாத நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும். இதுவே நீங்கள் கரண்டி வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கலக்க கலக்க மாவு நல்லா கட்டியாக்கிட்டே வரும். மாவு பாருங்கள் நல்லா கட்டியாகுது. இப்போ கொஞ்சம் கட்டியாகிற ஸ்டேஜ் அப்போ நம்ம பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துச்சு. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம். மாவு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிட்டே வருது. மாவு நல்லா பாருங்கள் வேகுது. இந்த மாவில் இருக்க பச்சை வாசனை போயிடும். நல்லா வெந்துருச்சுன்னா மாவு நல்லா கட்டியாகிற டைமில் நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். இது ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம பாருங்கள் மாவு நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சாச்சு. கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம். இதை ரெண்டுத்தையும் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வடை மாவு மாதிரி இருக்கும் பாருங்கள். கையில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இப்போ நம்ம மாவை வடை ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி நம்ம கையால் இப்படி தட்டி விட்டு அதுக்கப்புறம் கட்டை விரலாலே நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் வடை ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மெதுவடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கிட்டேன்.
நான் 1 கப் மாவு போட்டதுக்கே 15 வடை வந்திருக்குது. நான் இந்த சைஸ்க்கு எனக்கு 15 வடை வந்திருக்கு. நீங்கள் எந்த சைஸ் போடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அளவு எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வடையை போட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆன பிறகு நம்ம வடையை திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா புசு புசுன்னு நல்லா கிறிஸ்பாக வெந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடையை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய வடை. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த வடையை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.